உரிமை, குடியுரிமை இதை பாதுகாக்க வேண்டும் என்றதுக்காக SIR என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்தை வேண்டாம் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் SIR என்று சொல்லிக்கொண்டு ஒரு மாதத்தில் எல்லாவற்றையும் முடிக்க வேண்டும் என்று ஒரு மோசடி திட்டத்தை மத்திய அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் இணைந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே SIR பண்ணியதான் என்று சொல்கிறார்கள். 2002 நடந்தது. அப்பொழுதெல்லாம் இறந்தவர்களை மட்டும்தான் நீக்கினார்கள். புதியதாக 18 வயசை அடைந்தவர்கள் சேர்த்தார்கள். இப்பொழுது ஒட்டுமொத்தமாக நீக்கிவிட்டு ஒவ்வொருத்தரும் இந்த ஃபார்மை வாங்குவதற்கு அல்லாடுகிறார்கள். இந்த ஃபார்மை நான் பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ல 50 மீட்டர் தொலைவில் இருக்க ஸ்கூல்ல வாங்குறதுக்கு 15 நாள் ஆச்சு. நிரப்புறதுக்கு இன்னும் முடியவே இல்லை. ஒரு பேராசிரியரால நிரப்ப முடியல. ஒரு பாமர மக்கள் எப்படி நிரப்புவாங்க? இன்னைக்கு வரைக்கும் பாகம் என்ன எத்தனை வருஷம் என்ன எதுன்னு எங்களால் நிரப்ப முடியல. இப்படி தேர்தல் ஆணையம் மக்களை வஞ்சித்து திருட்டு வழியில ஆட்சியை கைப்பற்றணும்னு எப்படி பீகார்ல திருட்டு வழியில ஆட்சியை கைப்பற்றினாங்களோ 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கி திருட்டு வழியில ஒரு பத்திரிகையாளர்லாம் 150 கூட தாண்டாது, 160 மேல போகாதுன்னாங்க. 202 சீட்டு வந்துட்டோங்க அங்க. அதே மாதிரி தமிழ்நாடுலயும் இந்த கள்ள கூட்டணி தேர்தலோட சேர்ந்து எப்படியாவது தமிழ்நாடு மக்களை ஏமாத்தி இங்க ஆட்சியை புகுந்தணும் பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. இது திராவிட ஆட்சியும் தலைமை கட்சியும் நிச்சயம் விட மாட்டாங்க. இந்த SIRங்கிறது நாங்க வேண்டாம்னு சொல்லல. ஒரு 6 மாசம் எலெக்ஷன் பிறகு வச்சுக்கோ, எல்லாரும் தீவிரமா தேர்ந்தெடுத்து எல்லாம் சரி பார்த்து எல்லாரும் சேரு. இப்ப செய்யறது மோசடி. அவனுக்கு வேணுங்கிற இந்த SIRக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பெஷல் இன்க்ளூஷன் ரிஜெக்ஷன். எந்த இடத்துல யாராலும் சேர்க்கணுமோ, எந்த இடத்துல யாராலும் நீக்கணுமோ அது திட்டமிட்டு செய்யறாங்க. அது 10 வருஷமா இந்த BJP தேர்தல் ஆணையம் கூட்டு சேர்ந்து செய்யறாங்க. நம்ம இந்த 6 மாசமா தான் எடுத்து போராடுறோம். அவர் சொன்ன மாதிரி மக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து திரண்டு வீதிக்கு வந்தா தான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். மக்கள் இல்ல எல்லாட்டும் அரசியல்வாதியும் தேர்தல் ஆணையம் நம்மளை மோடி அரசும் தேர்தல் ஆணையமும் நம்மளை ஏமாத்தி திருட்டு வழியில ஆட்சியை கைப்பற்றி இந்த குடியுரிமை இல்லைன்னு நம்ம நினைக்க மட்டும் இல்லாம ஓட்டு இல்லைன்னா குடியுரிமை இல்லாம எல்லாரும் அகதிகமாக போட்டு அவல நிலைமை தள்ளப்படுவோம்.